இன்னைக்கு ஈவினிங் போல் ஃப்ரெண்டோட வீட்டிலேருந்து பஜ்ஜி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ சுட சுட கொடுத்து விட்டுருந்தாங்க. டக்குன்னு ஒரு டீயை போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வாக்கிங் கிளம்பிட்டோம். வாக்கிங் போயிட்டு வந்து இன்னைக்கு நூடுல்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாலாம் வச்சு செஞ்சால் சூப்பர் டேஸ்ட்டாக வரும். நீங்கள் எந்த பிராண்ட் நூடுல்ஸ் எடுத்தாலும் பின்னாடியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ நேரம் பாயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி பாயில் பண்ணி எடுத்துட்டு தனியாக அதை வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் கொஞ்சமாக விட்டுக்கிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி காய்கறிகள்லாம் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வெங்காயம் கேரட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கேபேஜ், கேப்சிகம், பீன்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். காய்கறிகள்லாம் ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமா மிளகாய் தூள், கொஞ்சமா இந்த மேகி மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த சாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ், சில்லி சாஸ், அதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸ் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எல்லா காய்கறிகளையும் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு ஒரு முட்டை போட்டு நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா டக்குன்னு முடிஞ்சிடும். செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.